ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அப்படின்னா, இந்த மாதம் மார்ச் ஏப்ரல் அதோடு சேர்த்து சம்மர் ஸ்பெஷல் ரிலீஃபாக ஒரு 2000 அதுவும் சேர்த்து 5000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு டிபிடின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரி கேள்விகளாக கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்கலாம். எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? செப்டம்பர் 15, 2023. இந்த செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள். ஸோ அதுக்காக தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக சொன்னாங்க. ஆரம்பித்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இந்த திட்டத்தை முதலாக ஆரம்பித்தாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த திட்டத்துக்கு தலைமை ஏற்குது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். இங்கே நிறையா பேர் இன்னைக்கு கேள்விகளாக கேட்டாங்க. எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஸ்கீமு இதில் இவ்வளோ தொகை டிபிடி மூலிமா மக்களுக்கு போய் சேருது அப்படின்னா இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இந்த திட்டத்துக்கான தகுதிகள் என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 21 வயது நிறைந்த பெண்மணிகளாக இருக்கணும், குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும், புன்செய் நிலங்கள் நன்செய் நிலங்கள் 5-10 ஏக்கர் மேக்சிமம் வச்சிருக்கலாம், வருஷத்துக்கு 3600 யூனிட் மின்சாரம் குறைவாக எடுத்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட தகுதிகளாக சொல்கிறாங்க. இப்போ இங்கே நிறைய பேர் கேட்கறது, எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே இதை அறிவிச்சிட்டாங்க, அப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா, இல்லை தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன மாதிரி அதிகாரம் வச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு தான் எம்சிசி அப்படின்னு சொல்கிறோம், மாடல் கோட் ஃபார் கண்டக்ட் எலெக்ஷன். இது என்ன அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுற நாள் வரைக்குமே ஒரு அரசு என்ன மாதிரி செயல்படணும், அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற நடத்தை விதிகளை தேர்தல் ஆணையம் வெளியிடும். எனக்குரிய இந்தியாவோட அரசியலமைப்போட ஆர்டிகல் 324 படி இந்த எலெக்ஷன் கமிஷன் இதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்சிசி இந்த கோடு என்ன சொல்லுது அப்படின்னா, குறிப்பாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஃப்ரீ கிஃப்ட் ஒரு அஃபென்சஸ், ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த 5000 ரூபாய் எப்படி சாத்தியம்? அதை தாண்டி இல்லை இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா வேற எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காதா அப்படின்னா, எலெக்ஷன் அறிவித்த பிறகு ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாநில அரசாங்கம் கொண்டு போகலாம், டிபிடி மூலியமாக மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் ஒரு அமைச்சரோ அல்லது ஆளும் கட்சி சார்ந்தவர்களோ முதலமைச்சரோ அந்த திட்டத்தோட பொது வழியில் பேச முடியாது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது, நாங்கள் இந்த திட்டத்தில் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது அறிவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் புதுசாக இந்த திட்டத்தில் புதுசாக யாராவது சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கலாமானா தாராளமாக சேர்க்கலாம். பட் எலெக்ஷன் கமிஷனோட அனுமதிக்கு பிறகு தான் நீங்கள் சேர்க்க முடியும். ரெண்டாவது, தேர்தல் தெரியாது அறிவித்த பிறகு இந்த திட்டத்தில் சொல்லப்பட்ட நிதியை தான் நீங்கள் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா புதுசாக இப்போ 2000 ரூபாய் சம்மர் ரிலீஃப்னு சொல்கிறத நீங்கள் இந்த ஸ்கீமில் ஆட் பண்ண முடியாது. இதுதான் எம்சிசி சொல்லக்கூடியது. இந்த எம்சிசி அப்படிங்கிறது முதலாக 1960 கேரளாவில் தான் ஃபஸ்ட் டைமாக இதை ஏற்றுக்கிட்டாங்க. 1974 இந்தியாவோட தேர்தல் ஆணையம் இந்த எம்சிசிக்கு ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தாங்க. அதிலிருந்து இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த மினிட்ஸ் வித் யூடியூப்பில் கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து 100 வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப்பும் நம்ம வரண்டரேஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ.